வாழ்வழிக்கும் தேவனாம் வல்ல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அதிகாலை வேளையில் கர்த்தர் அளியத்தோடு கூட உங்களை சந்திப்பதில் தான் எத்தனை மகிழ்ச்சி, எத்தனை ஆனந்தம். சங்கீதக்காரன் 35:4 வாசிக்கிறோம். என் பிராணனை வாங்க தேடுகிறவர்கள் வெட்கப்பட்டு கலங்குவார்களாக, எனக்கு தீங்கு செய்ய நினைக்கிறவர்கள் நாணமடைவார்களாக என்று அவன் சொல்வது மாத்திரமல்ல, 40:14 அவன் இவ்விதமாய் சொல்லுகிறான். என் பிராணனை அழிக்க தேடுகிறவர்கள் ஏகமாய் வெட்கி நாணி, எனக்கு தீங்கு செய்ய விரும்புகிறவர்கள் பின்னிட்டு லச்சை அடைவார்களாக. ஆம் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, ஒருவேளை இந்த தாவீது புலம்புவது போல நீங்களும் இந்த காலைவேளையிலே புலம்பிக் கொண்டிருக்கிறீர்களா? எப்படியாவது என் உயிரை எடுத்துடணும், என்னை அசிங்கப்படுத்தணும், நான் வாங்கின கடனுக்காக, நான் வாங்கின பண உதவிக்காக திரும்ப செலுத்த முடியாத என்னுடைய சூழ்நிலையை பார்த்து எப்படியாகிலும் என் பிராணனை வாங்க துடிக்கிறார்கள், எனக்கு தீங்கு செய்ய நினைக்கிறார்கள், எப்படியாக என் பிராணனை அழிக்க தேடிக்கொண்டே இருக்கிறார்கள், எனக்கு தீங்கு செய்வதே அடைய விருப்பமாய் இருக்கிறது என்று உன் வாழ்க்கை சூழ்நிலை காணப்படுமானால், இன்று காலையில் கர்த்தர் உனக்கு சொல்கிற வார்த்தை என்ன தெரியுமா? நீரே எங்கள் சத்துருக்கள் எங்களை ரட்சித்து எங்களை பகைக்கிறவர்களை வெட்கப்படுத்துவீர் என்று நீ விசுவாசத்தோடு கூட சொல்வாயா? உன் சத்துருக்கள் என்று உன்னை ரட்சித்து உன்னை பாதுகாத்து உன்னை பகைக்கிறவர்களை கர்த்தர் வெட்கப்படுத்துவான். நீ வெட்கப்பட்டு போகாதிருப்பாய். உன்னை வெட்கப்படுத்த நினைக்கிறவர்கள், உன்னை அழிக்க நினைக்கிறவர்கள், உன் பிராணனை வாங்க தேடுகிறவர்கள், உனக்கு தீங்கு செய்ய விருப்பத்தோடு கூட அலைந்து தெரிகிறவர்கள், இவர்கள் எல்லாருக்கும் முன்பதாக உன் சத்துருக்களை கர்த்தர் வெட்கப்பட்டு போக செய்வார். நீ தாவீதைப் போல, தேவரீர் என் நிந்தையையும் என் வெட்கத்தையும் என் அவமானத்தையும் அறிந்திருக்கிறேன், என் சத்துருக்கள் எல்லாரும் உமக்கு முன்பாக இருக்கிறார், நீர் அவர்களை பார்த்து கொள்ளும் என்று நீ சொல்லுவாயா? நிச்சயம் அவர்கள் வெட்கப்பட்டு போவார்கள். கர்த்தர் ஒரு பொழுதும் நீ வெட்கப்பட்டு போகாதபடிக்கு உனக்கு நன்மை செய்வார். எல்லா சூழ்நிலையும் கர்த்தர் மாற்றுவார். ஏன் பயப்படுகிறாய்? உனக்காக கர்த்தர் உன் பட்சத்தில் இருக்கிறார். உன் நிலையை உணர்ந்தவர், உன் நிலையை அறிந்த நீ எப்பொழுது கர்த்தருடைய சமூகத்தில் நிற்கிறபடினால் நீ வெட்கத்தோடு கூட அல்ல, கர்த்தருக்கு நன்றி சொல்லும்படிய நாட்கள் வரும். இல்ல பிதாவே, யாரெல்லாம் இந்த காலை வேளையில் பயந்து கொண்டு இருக்கிறார்களோ, கலங்கி கொண்டிருக்கிறார்களோ, வெட்கப்பட்டு விடுவோமோ, அசிங்கப்பட்டு விடுவேனோ என்று சொல்லி எந்த சூழ்நிலை நிமித்தமாய் கலங்கி கொண்டிருக்கிறார்களோ, அவள் ஒவ்வொருவரும் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு சத்துருக்கள் வெட்கப்பட்டு போகத்தக்கதாய் கர்த்தர் கிரியை செய்யும். கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.